இடைநிலை மற்றும் பகுதி நேர ஆசிரியர்களுடன் அமைச்சர் அன்பில் மகேஷ் பேச்சுவார்த்தை மேற்கொண்டு வருகிறார். தனது முகாம் அலுவலகத்தில் வைத்து அமைச்சர் அன்பில் மகேஷ் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். இதுகுறித்தான முக்கிய செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். ஆசிரியர்களுடன் அமைச்சர் அன்பில் மகேஷ் பேச்சுவார்த்தையை மேற்கொண்டு வருகிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது சிறப்பு செய்தியாளர் கிருபா இணைப்பில் இணைகிறார். கிருபா, வணக்கம். இது குறித்தான முழு தகவல்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் பவித்ரா. பணி நிரந்தரம், சமவேளைக்கு சம ஊதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இடைநிலை ஆசிரியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டத்தின் நடுவே கைது நடவடிக்கையும் போலீசார் எடுத்து வருகின்றனர். தொடர்ந்து அவர்கள் போராடி வரும் நிலையில் தள்ளுமுள்ளும் ஏற்பட்டதால் அந்த போராட்ட இடத்தில் பரபரப்பான சூழலும் காணப்பட்டது. இதற்கிடையே தனியார் மண்டபத்தில் அடைத்து வைக்கப்பட்ட போது கண்ணன் என்ற ஆசிரியர் விஷமடைந்து தற்கொலைக்க முயன்றார். தற்போது அவர் மருத்துவமனையில் கவலைக்கிடமான நிலையில் சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்படுகிறது. இந்த ஒரு பரபரப்பான சூழலுக்கு மத்தியில் தான் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சரான அன்பில் மகேஷ் தனது அலுவலகத்தில் இடைநிலை ஆசிரியர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். இந்த பேச்சுவார்த்தையின் போது இடைநிலை ஆசிரியர்களின் கோரிக்கையான சம வேலைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கை நிறைவேற்றப்படுமா என்பது குறித்து பேச்சுவார்த்தைக்கு பின்னர் தெரிய வரும். கோரிக்கை நிறைவேற்றவில்லை எனில் போராட்டம் தொடரும் என இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ந்து கூறி வருகின்றனர். இந்த பேச்சுவார்த்தையில் அதற்கான தீர்வு கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிருபா.